வணக்கம். வாங்கிய கடனுக்கு மாத தவணை செலுத்த முடியாமல் அல்லது கடன் அட்டை சார்ந்த பிரச்சனைகளுக்காக சரியாக திருப்பி செலுத்த வேண்டிய தொகையை காலதாமதமாகவோ இல்லை வேறு ஏதேனும் காரணங்களால் சரியான முறையில் உங்களுடைய மாத தவணையை செலுத்த முடியாமல் போகிற பொழுதோ, இல்லை இந்த குழுக்களாக அந்த மகளிர் குழுக்கள் என்று சொல்லப்படுகிற மைக்ரோ ஃபைனான்ஸ் என்று சொல்லப்படுகிற சிறு நிதி நிறுவனங்கள் வலுக்கட்டாயமாக திணித்துவிட்டு போகிற கடன்களுக்கான மாத தவணையை செலுத்த முடியாமல் போகிற பொழுதோ, அதை பெறுகிறவர்கள் முதலில் தங்களை இந்த கடன் தேவையானதா அல்லது தேவையற்றதா, கடன் அட்டைகள் அனைத்தையும் வாங்கி அதை மாதத்தவணையாக மாற்றுவது என்பது சரியான போக்கா, எல்லா நிதி சார்ந்த சிந்தனைகள் முக்கியமாக எல்லா குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. இந்த தருணம் கடன்களை வாரி இறைக்கிற நிறுவனங்கள் பெருகி நிற்கிற நிலை, பொருளாதாரம் வருமானம் சார்ந்த பிரச்சனைகளிலே குறுகி போகிற நிலை, பெரும் நிறுவனங்கள் அதாவது வணிக நிறுவனங்கள் சரியான லாபம் ஈட்ட முடியாத நிலை, அந்த நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு சரியான ஊதிய உயர்வு கிட்டாத நிலை, இந்த நிலைகளில் வெறுமனே விழாக்களுக்காகவோ அல்லது சுற்றுலாக்களுக்காகவோ அல்லது உணவகங்களிலே போய் உணவருந்துவதற்காகவோ உங்களுடைய பணத்தை வீணடிக்கிற செயல்பாடுகளை இனிமேல் நிறுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய யமனாக வரக்கூடும். அதனால் நீங்கள் ஏதேனும் கடனை பெற்றிருந்தால் அந்த கடன் கொடுத்த அந்த நிறுவனங்கள் வங்கிகளோ அல்லது தனியார் வங்கி நிறுவனங்களோ அல்லது கடன் வழங்குகிற நிறுவனங்களோ மைக்ரோ ஃபைனான்ஸ் என்று சொல்கிற சிறு நிதி நிறுவனங்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லை மீறுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க முடியும். காவல் நிலையங்களில் அதற்கான சரியான தீர்வு உங்களுக்கு கிடைக்கவில்லை, காவல் நிலையத்தில் இருக்கிற அலுவலர்கள் உங்களுக்கு சரியான ஒத்துழைப்பை நல்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஊடகங்களை நாடலாம். ஊடகங்களை நாடி உங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியை நீங்கள் எடுத்து சொல்லலாம். ஒருபோதும் பிழையான முடிவுகளையோ அல்லது குடும்பத்தையே வீழ்த்தி கொள்கிற தற்கொலை மற்றும் கொலை செய்கிற நிலைக்கு நீங்கள் யாரும் முயலக்கூடாது. இது இங்கே இருக்கிற பலருக்கும் இந்த நிலை தான் இருக்கிறது. எல்லோரும் ஆய்வது என்றால் எல்லோரும் ஆய்ந்து தான் போக வேண்டும். அந்த நிலையில்தான் இன்றைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் பலருக்கு பணம் கொடுத்திருக்கிறேன், ஆனால் அவர்கள் இருமாப்போடு பணம் இல்லை தருகிறேன் என்று சொல்லுகிற நிலையில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு அந்த இருமாப்பு யார் கொடுக்கிறார்கள்? அப்படிப்பட்ட இருமாப்பு கொண்ட மக்கள் வாழ்கிற இந்த பகுதிகளிலே நீங்களே இருமாப்போடு வாழக்கூடாது. அதனால் நீங்களும் இருமாப்போடு வாழுங்கள். இன்று என்னால் தர முடியாது, நாளை தருகிறேன் என்று சொல்லுங்கள். கந்துவட்டி இன்ன பிற வகையிலான நபர்கள் உங்களுக்கு உளைச்சல்கள் மன உளைச்சல்களையோ வேறு வகையான தாக்குதல்களையோ நிகழ்த்தினால் அதை எதிர்த்து போராடுங்கள். ஒருபோதும் மனதை தளராதீர்கள், மனதை விடாதீர்கள். உங்கள் குடும்பம் எப்படியேனும் பிழைத்துக் கொள்ளும். அவர்களை ஒன்றிணைத்து கொண்டு ஏதேனும் ஒரு தவறான வழிகளை யாரும் முயற்சிக்காதீர்கள். இங்கே வழிகள் எல்லாம் 1000 வழிகள் உண்டு. உங்களுடைய பொருளாதாரத்தை அறிந்து, உங்களுடைய வருமானத்தை அறிந்து, உங்களுடைய கடன் அட்டை சார்ந்த பிரச்சனைகளை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒருபோதும் தவறான முடிவுகளை எடுக்காதீர்கள். வாழ்வதற்கு 1000 வழிகள் உண்டு, ஆனால் காப்பாற்றுவதற்கு இங்கே எவரும் வரமாட்டார்கள். நீங்கள் தான் உங்கள் வாழ்வை செம்மையாக அமைத்துக் கொள்கிற வழிகளை ஆராய வேண்டும். நன்றி, வணக்கம்.